அதிமுகவோடு வந்தால் பாமகவுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறினார். வலுவான கூட்டணின்றது நீங்க அதிமுக பாஜக தவிர்த்து இன்னும் பெரிய கூட்டணி உங்க கூட்டணி கட்சியா யாருன்னு வரல. எப்படி திரும்ப இவ்வளவு தீர்க்கமா சொல்றீங்க? கூட்டணியா இன்னும் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு? எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுக ஆட்சியை விட்டு இறக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகளும் எடப்பாடியாருடைய தலைமையில் இணைவார்கள். எடப்பாடியார் தலைமையில் நிறைய பேர் வருவாங்க சார். அது தேர்தல் நேரத்தில் சொல்ல முடியும். சரி, இல்ல தேர்தல் நேரத்தில் இப்படி யார் இவர் வருவாங்க. உங்க கூட்டணியில இருக்கவங்களே இப்ப தேமுதிக என்ன நிலைமைன்னு தெரியல, பாமக என்ன நிலைப்பாடுன்னு தெரியல. சோ இந்த மாதிரி கூட்டணியில இருக்கவங்களே பாமக உடைய தலைவர் அன்புமணி திமுக வறுத்தெடுத்துட்டு இருக்காரு, பாத்திருப்பீங்க. சரி, ராமதாஸ் ஐயாவை பொறுத்த மட்டும் நான் அதிமுக கூட்டணிக்கு தான் போன முறையே எம்பி எலெக்ஷனுக்கு விரும்புன்னு சொல்லிட்டாரு. ஆகவே ரெண்டு பேருடைய நிலைப்பாடுமே அதிமுக கூட்டணி. ஆனா ஒரு கிளாரிட்டி இல்லையா? இப்ப அவங்க ரெண்டு பேரும் நிலைப்பாடுமே யார் என்ன முடிவு எடுக்க போறாங்க? அப்பா பையனுக்கு இடையிலே ஒரு பெரிய சரியாயிரு சார், கருத்து வேறுபாடு இருக்கு. சரியாயிரு சார். அது அந்த பாமகவுடைய வளர்ச்சியை பார்க்கக்கூடிய, வளர்ச்சிக்காக உழைத்தவர்கள் கூடி பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து விடுவார்கள். பாமக அந்த முடிவு என்னவா இருக்கு? பாட்டாளியுடைய கட்சி. ஆகவே அந்த கட்சி பழையபடி பிரச்சனை எல்லாம் சரியாகி வலுவான கட்சியாக தேர்தல் சந்திக்கும். அதற்குரிய வாய்ப்பு. அந்த முடிவு யாருக்கு சாதகமான முடிவா இருக்கும்னு கேட்க? எங்களுக்கு சாதகமான முடிவா இருக்கும். அதிமுக சாதகமா தான் இருக்கும். முடியாது. திமுக சப்போர்ட்டா போகவே மாட்டாங்க. திமுக எல்லோரையும் பாட்டாளிகளையும் நம்ப வைத்து ஏமாற்றி விட்டது, படைப்பாளிகளையும் நம்ப வைத்து ஏமாற்றி விட்டது, உழைப்பாளிகளையும் நம்ப வைத்து ஏமாற்றி விட்டது. ஆகவே மொத்தத்தில் அரசு ஊழியர்களையும் நம்ப வைத்து ஏமாற்றி விட்டது, சிறுபான்மை மக்களையும் நம்ப வைத்து ஏமாற்றி விட்டது. மொத்தத்தில் திமுக அரசு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு சமுதாய பின்னணி கொண்ட மக்களையும் ஏமாற்றிய ஒரு அரசாகத்தான் இருக்கிறதே ஒழிய நிச்சயமாக எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கின்ற அரசாக திமுக அரசு இயங்கவில்லை, இருக்கவில்லை. ஆகவே இந்த ஆட்சிக்கு முடிவு கொண்டு பாமக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்கு.